நேற்று மாலை 4 மணிலேருந்து நாங்கள் வந்து எங்கள் குழந்தைய வந்து பள்ளி கொடுத்துட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். அதாவது நேற்று காலையில் 9 மணிக்கு இங்கே தென்காசி மாவட்டம் புளியங்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணியில் இருக்கக்கூடிய கண்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு எங்கள் பிள்ளைய வந்து படிக்க அனுப்பின இடத்துல ஒரு சொகுசு காரை வச்சு அந்த அந்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்துட்டு அடித்து கொண்டிருக்கார். கேம்பஸ்குள்ளே காருக்கு அலோடே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல காரை ஓட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்து அடித்து கொண்டிருக்காரு. எங்கள் பிள்ளைய வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற தகவலை கூட எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தாமல் மறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட கோல்மால்கள் நேற்றுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அப்போ நாங்கள் கேட்டு வந்திருந்தோம், அதை கூட காட்ட மறுக்காங்க. அதாவது கார் உள்ளே வருது, வெளியே போகுது, எல்லா இதுவும் தெரியுது. சரியாக அந்த இடத்துல, அந்த அடித்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கேமரா இருக்குது, ஆனால் ஃபுட்டேஜ் இல்லை. அதாவது ஃபுட்டேஜ் அந்த இடத்துல மட்டும் பதிவாகலை, ஸ்டோர் ஆகலை அப்படின்னு என்னமூலமாக சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களோட முக்கிய கோரிக்கையாக அந்த குற்றவாளியை வந்து கைது பண்ணணும். அப்புறம் எங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து காட்டணும். அப்புறம் பள்ளிக்கு வந்து சீல் வைக்கணும், நிரந்தரமாக அந்த பள்ளியை மூடணும். அது இவ்வளவு அலட்சியமாக அந்த நம்ம அனுப்பின குழந்தைய வந்து கொன்னுட்டு அதை பெற்றவங்களுக்கு தகவல் சொல்லாமல் பேக், அதாவது காலையில் பிள்ளையா போனது, 4 வயசு பிள்ளையா போனது, சாயங்காலம் வரும்போது பேக்கை மட்டும் கொடுத்து விட்டா அப்போ எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எங்களுக்கு அதை அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்த முடியல, அவ்வளவு இதாக இருக்குது. சாயங்காலம் பேக் மட்டும் வருது, கூட படித்த இது யூகேஜி படிக்க 4 வயசு அதே வகுப்பில் படித்த இன்னொரு பையன் சொல்லுதாப்புல,